ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்டன் டூர் பார்க்க போறோம். நம்ம கார்டன்ல என்ன செடியெல்லாம் நிக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பேசில். இது வந்து தமிழ்ல விக்ஸ் செடின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம சளி இரும்பல் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு இலைய பறிச்சும் சாப்பிடலாம், கஷாயம் போட்டு குடிக்கலாம். ஓகே. ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சரி, அடுத்த செடி இது இது வந்து தெச்சிப்பூ. இது எல்லாரும் வீட்லயும் நிக்கும். இது ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் பூத்துருந்து, இது இப்பதான் மொட்டை எடுத்தது, நிறைய மொட்டு வருது. அப்புறம் இது எல்லாருக்கும் தெரியும், இது பிச்சி, சம்பா பிச்சி. அதுக்கப்புறம் இது வந்து அடீனியம். இப்பதான் மொட்டு வருது. இது சின்னதா இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து தான் கொண்டு வந்தது. இது கொஞ்சம் பெருசாயிட்டு இதுல மொட்டு வருது. பக்கத்துல நிக்குது. அப்புறம் இது வந்து ஜெர்பரா, இதுக்கு பேரு. இது வந்து பிங்க் கலர் நிக்கி. அதுக்கப்புறம் ஒயிட் கலர், அதுலயும் மொட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுல நிக்கிறது பிங்க் கலர், ரெட் கலர். இது அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் டேபிள் ரோஸ். அதுக்கப்புறம் இது நாட் ரோஸ். அதுல இப்ப மொட்டெல்லாம் வருது. இது வந்து காட் ரோஸ், ரெட் கலர். இதுல ஒயிட் கலர் நின்று அது பட்டு போச்சு. இதுவும் அதே தான், பேசில் சைடு தான். அதுக்கப்புறம் இது பன்னீர் ரோஸ், நிற்கிறது பன்னீர் ரோஸ். அப்புறம் இன்னும் நிறைய பூத்து கிடக்க செடி என்னன்னா காஷ்மீரி ரோஸ். பூக்கும் போதே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ கலர் ரோஸ், அதுவும் ஒரு மாதிரி தான் நிக்குது. இது என்ன செடி? இது வந்து கோழிப்பூ அழகு செடி. இது வந்து எல்லோ கலர். இது வந்து ரெட் கலரும் பிங்க் கலரும் கலந்த மாதிரி அந்த கலரு. இது மேக்சிமம் எல்லாரும் பார்த்திருப்பாங்க, இது பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் இதுவும் அழகு செடி தான். இதுக்கு பேரு மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்க. இதுனா பூத்தெல்லாம் கிடக்கு. இது என்னது? இது வந்து பீனட் பட்டர், இதுக்கு பேரு. இது வந்து கேரளால மோஸ்ட்லி இது ஃபேமஸ் இந்த செடி. இதோட அந்த ஃப்ரூட் அதுவும் நல்லா தான் இருக்கும். அது பால்ல எல்லாம் கலந்து குடிக்கலாம், அதுவும் ரொம்ப ஹெல்த்தி. இதுக்கு பேரு இது ரம்புட்டான். இதுக்கு பேரு ரம்புட்டான். வாங்கி வச்சிருந்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் தனித்து வருது.
ரம்புட்டான். அதுக்கப்புறம் இது மிளகா, அது பார்த்தாலே தெரியுது. மோர் மிளகா. அதுக்கப்புறம் இது பஜ்ஜி மிளகான்ட்டு எங்க அப்பா போட்டு விட்டு, ஆனா அது சின்ன குட்டியா தான் காய்க்குது. இது வந்து அத்தி பழம். அத்தி பழம் நிறைய காய்ச்சி நாங்க சாப்பிட்டோம். இப்ப காயா நிக்குது. இது என்ன முள்ளு செடியா இருக்கு? இது வந்து டிராகன் ஃப்ரூட். அந்த இது நிறைய வச்சிருந்து இப்போ ஒரு 3 தான் நிக்குது. இதுவும் பீனட் பட்டர் அந்த இதுதான். இது கோழிப்பூ. அப்புறம் இது தெரியும் எல்லாருக்குமே, கேப்சிகம். இது எங்க அப்பா வெத்தலன்னு கொண்டு வச்சாங்க, பார்த்தா அது திப்பிலி தான் வருது. நானே இப்பதான் பார்த்தேன் திப்பிலி காய்ச்சிருக்கு. இதுவும் பேசில் தான். பேசில் இங்க நிறைய நிக்கு. இது வந்து பேரு மங்குஸ்தான். இதுவும் வாங்கி வச்சிருக்கு. 1-2 பேரு சிலது மறந்துடும் எனக்கு. வாங்கி வச்சிருக்கு. அது வந்து ஸ்லோவா தான் தடுத்து வருது. அதுக்கப்புறம் நாட்டு விட்டு போட்டு வச்சிருக்கு. இது வந்து கேஷ்யூ நட் செடி. இது வாங்கி வச்சதுதான். இதுல ஃபர்ஸ்ட் பூவெல்லாம் போட்டு காய்ச்சணும். அடுத்து அந்த பக்கத்துல நிக்கிறது நிலவேம்பு. இது நிலவேம்பு. கசாயம் போட்டெல்லாம் குடிக்கலாம், அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இந்த கொடி வந்து எங்க வீட்டு ஃப்ரெண்ட்லயே நிக்குது. இது மேலேயும் வச்சிருக்கு. இதுக்கு பேர் வந்து பேஷன் ஃபிளவர். இதுல நிறைய பூ பூத்து கிடக்கும், நல்லா மணக்கும். இது ரம்பா இலை. இது வந்து ஒட்டு வச்ச பப்பாளி காய்ச்சிருக்குது. அப்புறம் இது வந்து மஞ்சள். இதுக்கப்புறம் இதுவும் மிளகா. இதுக்கப்புறம் இது கொய்யா. இது கோழிப்பூ. இது வந்து ஆலமரம். கீழ தாமரை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மீன் எல்லாம் போட்டிருக்கோம். மீன் எல்லாம் குஞ்சு பொரிச்சிருக்கு. இது வந்து அல்லி. இதுல 2 பூத்து, தாமரையில எதுவுமே பூக்கல. இந்த கொடிக்கு பேரு பேஷன் ஃபிளவர். இது மேல காமிச்சிங்களா அந்த செடிதான். இது கீழே நல்லா பெருசா படர்ந்து நிற்கி. இதுல நிறைய பூவெல்லாம் பூத்து கிடக்கு. இது வந்து பெரண்ட கொடி. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பூன் வெச்சில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.